Hello student, 12th chemistry volume 1 unit number 3 B black elements 2. So last class la நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா preparation of sulfur dioxide, physical and chemical properties and uses and the structure அத பத்தி பார்த்திருந்தோம். அதுக்கு அடுத்து preparation of sulfuric acid, sulfuric acid உடைய preparation and அதோடைய physical properties பார்த்திருந்தோம். ஸோ இப்போ அடுத்த கிளாஸில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் அதை தான் நம்ம இப்போ இந்த இதில் பார்க்க போகிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் ஹைலி ரியாக்டிவ். அண்டர்லைன் ஒன் வேர்டு, இது வந்து என்ன அப்படின்னா ஹைலி ரியாக்டிவ் ஆகக்கூடியது. இட் கேன் ஆக்ட் அ ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ஆசிட்டாக இருக்குது, அதே மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜெண்டாகவும் இருக்குது. ஸோ ஒன் வேர்டில் கேட்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஹைலி ரியாக்டிவ், ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜ், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட். அடுத்து டீகம்போசிஷன் அப்படின்னா லட்டு வந்து என்னவா மாறுறது, பூந்தியாக மாறுறது அப்படின்னு வச்சுக்கலாம். சல்ஃபூரிக் ஆசிட்டை நான் டீகம்போஸ் பண்ணுறேன், அப்போ சல்ஃபர் ட்ரைஆக்சைடு அண்டு வாட்டர் கிடைக்குது. சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் ஸ்டேபிள், however it decompose at high temperature to sulfur trioxide. அப்போ சல்ஃபூரிக் ஆசிட்டை டீகம்போஸ் பண்ணோம் அப்படின்னா சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கிடைக்குது. அசிட்டிக் நேச்சர், இட் இஸ் எ ஸ்ட்ராங் டைபேசிக் ஆசிட். ஒன்றில் கேட்கலாமா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் டைபேசிக் ஆசிட் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் எ டைபேசிக் ஆசிட். ஹென்ஸ் இட் ஃபார்ம்ஸ் டூ டைப்ஸ் ஆஃப் சால்ட், நேம்லி சல்ஃபேட் அண்ட் பைசல்ஃபேட். ரெண்டு இது ஃபார்ம் ஆகுது, ஒன்று சல்ஃபேட், another one பைசல்ஃபேட். அப்போ சல்ஃபூரிக் ஆசிட் react with sodium hydroxide gives sodium bisulfate and water. Then sulfuric acid react with 2 mole of sodium hydroxide gives sodium sulfate and water. Sulfuric acid react with ammonia gives ammonium sulfate. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அதோடைய மெட்டல் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஒன்ஸ் அகெயின் sulfuric acid react with sodium hydroxide gives sodium bisulfate, sodium பை சல்ஃபேட். இப்போ இது எப்படி பிரியும் அப்படின்னா இங்கே NA இருக்கு இல்லையா, NA வந்து ப்ளஸ் ஆகும், OH மைனஸாக பிரியும். H2SO4 இருக்குல்ல, இது எப்படி பிரியும், ஒன்று H ப்ளஸ் ஆகும், அனதர் பார்த்தீங்கன்னா HSO4 மைனஸாகவும் பிரியும். அப்போ அந்த சல்ஃபூரிக் ஆசிட் வந்து H ப்ளஸ் ஆகும், HSO4 மைனஸாகவும் பிரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் NA இருக்கு இல்லையா, NA ப்ளஸ்ஸும் இந்த OH HSO4 மைனஸ் சேர்ந்தது அப்படின்னா NaHSO4 ப்ளஸ்ஸு இந்த OHம் இந்த H ப்ளஸும் சேர்ந்தது அப்படின்னா வாட்டர். ஸோ அப்போ சோடியம் பை சல்ஃபேட். அடுத்து சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா இங்கே ரெண்டு இருக்கு இல்லையா, சோடியம் வந்து Na ப்ளஸ்ஸு SO4ஆக போகுது. இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நல்லா கவனிக்கணும், 2 OH இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த 2 OH சேர்ந்து 2 H2ஆக போயிடும். இங்கே சோடியமும் ரெண்டு சோடியமும் சல்ஃபேட்டும் சேர்ந்து சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர். அதே மாதிரி ஹைட்ரஜன் அதாவது சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் வித் அம்மோனியா, இங்கேருந்து என்ன ஆகுது, ரெண்டு ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் என்ன ஆகுது இங்கே வந்துடுது. அப்போ NH4 ப்ளஸ் சல்ஃபேட்டு அம்மோனியம் சல்ஃபேட் ப்ளஸ் ரியாக்ட் ஆகிடுது. ஸோ அப்போ ரெண்டு ஹைட்ரஜனாக இங்கே ரியாக்ட் ஆகிடுது. ஸோ இதுதான் அசிட்டிக் நேச்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. இது வந்து சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஒய் அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் ஆக்டஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஒய் as it produced nascent oxygen. சல்ஃபூரிக் ஆசிட்டை டீகம்போஸ் பண்ணுறேன், என்ன கிடைக்குது அப்படின்னா வாட்டர் அண்டு சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு நேசன்ட் ஆக்சிஜன் அப்படின்னு கிடைக்குது. சல்ஃபூரிக் ஆசிட் ஆக்சிடைஸ் எலமெண்ட்ஸ் சச் அஸ் கார்பன், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ். இட் ஆல்சோ ஆக்சிடைஸ் bromide and iodide to bromine and iodine respectively. bromide வந்து bromine-ஆகவும் iodide வந்து iodine-ஆகவும் என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. கார்பன் ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட் கிவ்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் என்ன ஆகுது, ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லாஸ் ஆகுது. அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. சல்ஃபர் ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட் கிவ்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு சல்ஃபூரிக் வாட்டர். அடுத்து பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட் கிவ்ஸ் பாஸ்போரிக் ஆசிட் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இந்த ஈக்குவேஷன் ஏற்கனவே நம்ம முன்னாடி ப்ரிப்பரேஷன் ஆஃப்
ஒயிட் பாஸ்பரஸோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து ஹைட்ரஜன் சல்ஃபைட் ரியாக்ட் வித் H2SO4 கிவ்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் ப்ளஸ் சல்ஃபர். அடுத்து சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் அயோடைடு கிவ்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு வாட்டர் அண்டு அயோடைடு மாலிகுல். அதே மாதிரி ஹைட்ரஜன் H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் புரோமைடு கிவ்ஸ் SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் அண்டு புரோமின். அப்போ புரோமைடு புரோமின் ஆகும், அயோடைடு அயோடின் ஆகும். ஸோ கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்னது? ஆக்டஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அடுத்து ரியாக்ஷன் வித் மெட்டல். மெட்டலோட அது எப்படி ரியாக்ட் ஆகுது? சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல் அண்ட் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்குது டிபெண்டிங் ஆன் த ரியாக்டன் அண்டு ரியாக்டிங் கண்டிஷன். சல்ஃபூரிக் ஆசிட் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டு டிபெண்டிங் ஆன் த ரியாக்டன் அண்டு ரியாக்டிங் கண்டிஷன். Dilute sulfuric acid react with metal like tin, aluminum, zinc to give corresponding sulfate. Sulfuric acid வந்து மெட்டலோட டின்னு அலுமினியம் ஜிங்கோட ரியாக்ட் ஆகும்போது கரஸ்பாண்டிங் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ ஜிங்க் ரியாக்ட் வித் சல்ஃபரிக் ஆசிட் கிவ் ஜிங்க் சல்ஃபேட் அண்டு H2. ஜிங்க் சல்ஃபேட் எப்படி ரியாக்ட் ஆகும்? H2 ப்ளஸ் ஆகும், SO4 மைனஸாக போகும், ஜிங்க் வந்து ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸோட சேர்ந்து அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் H2. அதே மாதிரி அலுமினியம் ரியாக்ட் வித் அலுமினியம் சல்ஃபரிக் ஆசிட் அப்படின்னா அதே சேம் தான், ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆகும், அலுமினியம் ப்ளஸ்ஸு, சல்ஃபேட் வந்து மைனஸு. அப்போ ப்ளஸ்ஸு சல்ஃபேட் அலுமினியம் சல்ஃபேட் சேர்ந்து என்ன ஆகுது? அலுமினியம் சல்ஃபேட் மாலிகுலர் ஃபார்முலா Al2SO4 ட்ரைஸ் 3 ப்ளஸ் 3H2. ஆரோ மார்க் மேலே போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா எவாப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம், கேசியஸ் ஸ்டேட்டாக மேலே போகுது. அடுத்து ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் வித் காப்பர் அண்ட் லெட் டு கிவ் த ரெஸ்பெக்டிவ் சல்ஃபேட். காப்பரோடவும் லெட்டோடவும் சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா அதோடைய ரெஸ்பெக்டிவ் சல்ஃபேட்டாக மாறும். இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் மெட்டல் சல்ஃபேட்டோட சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆனால் ஹைட்ரஜன் தனியாகவும் காப்பரும் சல்ஃபேட் சேர்ந்து என்ன கிடைக்கும்? காப்பர் சல்ஃபேட்டு ப்ளஸ் வாட்டர் அண்டு சல்ஃபர் டை ஆக்சைடு. அதே மாதிரி லெட்டும் சல்ஃபூரிக் ஆசிட் சேர்ந்தது அப்படின்னா H2ஆக போயிடும். அப்போ லெட் சல்ஃபேட் and water plus sulfur dioxide. Sulfuric acid does not react with noble metal like gold, silver and platinum. One word very important. Sulfuric acid எதோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா நோபல் மெட்டல் என்னென்னா கோல்டு, சில்வரு, பிளாட்டினம். இந்த இதோட என்ன பண்ணாது? sulfuric acid does not react. ஒன் வேர்டில் எழுதலாம். ரியாக்ஷன் வித் சால்ட். It react with different metal salt to give metal sulfate and bisulfate. metal sulfate and bisulfate கிடைக்குது. இப்போ பொட்டாசியம் குளோரைடோட சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகிச்சு அப்படின்னா பொட்டாசியம் பைசல்ஃபேட் அண்டு HCl. பொட்டாசியம் நைட்ரேட் ரியாக்ட் வித் H2SO4 சல்ஃபூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும் பொழுது பொட்டாசியம் சல்ஃபேட் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு கிடைக்குது. இப்போ சோடியம் கார்பனேட் ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட் கிவ்ஸ் சோடியம் சல்ஃபேட். என்ன ஆகுது? சோடியம் கார்பனேட் எப்படி பிரியும்? Na ப்ளஸ் ஆகும், CO3 மைனஸு. அதே மாதிரி சல்ஃபூரிக் ஆசிட் எப்படி பிரியும்? H ஆகும், SO4 மைனஸாக பிரியும். அப்போ சோடியம் சல்ஃபேட்டும் சேர்ந்து சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து சோடியம் புரோமைடு ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட் கிவ்ஸ் சோடியம் பைசல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் புரோமைடு அண்டு சல்ஃபர் டை ஆக்சைடு. அடுத்து ரியாக்ஷன் வித் ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஆர்கானிக் காம்பவுண்டோட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இட் ரியாக்ட் வித் ஆர்கானிக் காம்பவுண்ட் சச் அஸ் பென்சீன் டு கிவ் சல்ஃபோனிக் ஆசிட். பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் ரியாக்ட். அப்போ பென்சீன் ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட் கிவ்ஸ் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். இப்போ எப்படி பிரியும் அப்படின்னா இந்த H2SO எப்படி பிரியும்? H ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் HSO3 மைனஸாகவும் போகும். H ப்ளஸ்ஸு HSO3 மைனஸு. இந்த பென்சின் எப்படி பிரியும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா H ப்ளஸ்ஸாக வெளில போயிடும். அப்போ C6H5ம் இந்த HSO3 சேர்ந்து என்ன அப்படின்னா பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட்டாக போயிடும். ப்ளஸ் என்ன கிடைக்குது? வாட்டர். இங்கேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை இங்கேருந்து ஒரு ஓவும் ஹைட்ரஜனும் சேர்ந்து என்ன ஆயிரும்? OH மைனஸ் ஆகும், HSO3 ப்ளஸ் ஆகும் போயிடும். இது வந்து மைனஸு. ஒன்ஸ் அகெயின் நிறைய ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பென்சின் இருக்கு இல்லையா? பென்சின் எப்படி புரியுது? H ப்ளஸ் ஆகும், H ப்ளஸ்ஸு C6 H5 மைனஸாக போகுது. இது பென்சீனு. H2SO எப்படி பிரிக்கலாம்? OH மைனஸ் ஆகும் ப்ளஸ்ஸு HSO3 ஆகவும் பிரிக்கலாம். HSO3
ப்ளஸ்ஸாகவும் பிரிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் இந்த ப்ளஸ் அதோட சேர்ந்தது அப்படின்னா அப்போ CH5SO3H அதான் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் ப்ளஸ்ஸு இந்த OH இந்த ஹச்சும் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன கிடைக்குது, நமக்கு வந்து வாட்டர் கிடைக்குது. ஸோ தான் அந்த ரியாக்ஷனில் இருக்கக்கூடியது. சரிங்களா. அடுத்து யூசஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, 2 மார்க்லோ இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம். சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர். சல்ஃபூரிக் ஆசிட்ங்கிறப்ப தான் ஞாபகம் வருது கிங் ஆஃப் ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட். ஏன்னா மற்ற ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுதான் என்னது அப்படின்னா மினரல். ஸோ அதனால் இதை நம்ம வந்து சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் கிங் ஆஃப் ஆசிட். ஸோ இது எதில் யூஸ் பண்ணுறோம், ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம். இப்போ அம்மோனியம் சல்ஃபேட், பொட்டாசியம் சல்ஃபேட், இந்த சல்ஃபேட் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இந்த சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகுது. அதான் பாருங்கள், அம்மோனியம் சல்ஃபேட் அண்டு சூப்பர் பாஸ்பேட் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் சச் அஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் எக்ஸட்ரா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது, இந்த சல்ஃபூரிக் ஆசிட். ஒன்ஸ் அகைன் சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர், அம்மோனியம் சல்ஃபேட், சூப்பர் பாஸ்பேட் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் சச் அஸ் hydrochloric acid, nitric acid, etc. Second point, it is used as drying agent and also used in the preparation of pigment and explosive அப்படின்னா வெடிமருந்து அப்படின்னு சொல்கிறோம். Then test for sulfate or sulfuric acid 2-3 மார்க்கில் கேட்கலாம். test for sulfate or sulfuric acid. Dilute solution of sulfuric acid or aqueous solution of sulfate gives white precipitate. ஒயிட் precipitate என்ன அப்படின்னா பேரியம் சல்ஃபேட் வித் பேரியம் குளோரைடு சொல்யூஷன். இட் கேன் ஆல்சோ பி டிடெக்டட் யூஸிங் லெட் அசிட்டேட் சொல்யூஷன். ஹியர் எ ஒயிட் precipitate ஆஃப் எ லெட் சல்ஃபேட் இஸ் அப்டைன். இதான் லெட் சல்ஃபேட் இஸ் அப்டைன். ஸோ பேரியம் குளோரைடு ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட் கிவ்ஸ், இது எப்படி பிரியும், பேரியம் ப்ளஸ் ஆகும், Cl2Cl மைனஸ் எப்படி பிரியும், 2Cl மைனஸ் ஆகும் பிரியும். H2SO எப்படி பிரியுது, 2H ப்ளஸ் ஆகும், SO4 2 மைனஸ் ஆகும் பிரியும். அப்போ என்ன ஆகுது, இந்த சிஎல்லும் இந்த ஹச்சும் சேர்ந்து என்ன ஆயிரும், 2HCl போயிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே பேரியமும் சல்ஃபேட்டும் சேர்ந்து பேரியம் சல்ஃபேட் precipitate கிடைக்குது. ஆரோ மாதிரி கீழே இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர், precipitate. இது என்ன அப்படின்னா பேரியம் சல்ஃபேட் ஒயிட் precipitate. அடுத்து லெட் டெட்ரா அசிட்டேட், லெட் டை அசிட்டேட்டோட சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா அது லெட் சல்ஃபேட்டு அண்டு அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது. அந்த லெட் சல்ஃபேட் அப்படிங்கிறது என்னது, ஒயிட் precipitate. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சோ ஆசிட் அண்டு sulfur form many oxo acid. The most important one is sulfuric acid. Some acid like sulfurous and dithionic acid are known in the form of their salt only since the free acid are unstable and cannot be isolated. Various oxo acid of sulfur with their structure, name, molecular formula, avade structure. First sulfurous acid H2SO3. இப்போ எஸ் சென்ட்ரலில் இருக்கணும், இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH, இங்கே டபுள் பாண்டு O. அடுத்து சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 எஸ், இப்போ இங்கே மேலே ஒரு O இந்த மாதிரி கீழே டபுள் பாண்டு O, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH. அடுத்து தயோ சல்ஃபூரிக் ஆசிட் H2S2O3. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எஸ் வந்து 2 இருக்கு இல்லையா, O வந்து ஒன்று கம்மியாயிடுச்சு. அப்போ வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல சல்ஃபர், O இருந்த இடத்துல என்ன ஆகுது, எஸ் வருது. நெக்ஸ்ட்டு டைதயோனஸ் ஆசிட் அப்படின்னா H2S2O4 2 எஸ் மேலே டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு இது வந்து H2S2O4 உடைய ஸ்ட்ரக்சர். அடுத்து டைதயோனிக் ஆசிட் H2S2O5 அப்படின்னா இன்னொரு டபுள் பாண்ட் O இங்கே வந்துடுது. இங்கே வந்து டபுள் எஸ் டபுள் பாண்ட் O, இங்கே என்னது டபுள் பாண்ட் O. டைசல்ஃபூரிக் ஆசிட் ஆர் பைரோசல்ஃபூரிக் ஆசிட் H2S2O7 அப்படின்னா OH எஸ் மேலே டபுள் பாண்டு, கீழே டபுள் பாண்ட் O. அடுத்து சிங்கிள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் எஸ், மேலே டபுள் பாண்ட் O, கீழே டபுள் பாண்ட் O, OH. இது வந்து H2S2O7. அடுத்து பெரோரோமோ சல்ஃபூரிக் ஆசிட் H2SO5 OH சிங்கிள் பாண்ட் எஸ், மேலே டபுள் பாண்ட் O, கீழே டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O, சிங்கிள் பாண்டு OH. அடுத்து பெராக்சியோ டை சல்ஃபூரிக் ஆசிட், அதாவது மாஸ்டர் சால்ட் ஆசிட் அப்படின்னு பேர். ஒன் வேர்டில் கேட்கலாம். மாஸ்டர் ஆசிட் அப்படின்னா H2S2O8. அப்போ இடையில வந்து ஒரு O ஆட் ஆகணும். OH எஸ் டபுள் பாண்ட் O, கீழே டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் எஸ், மேலே டபுள் பாண்ட் O, கீழே டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்டு OH. டைதயோனிக் ஆசிட் H2S2O6 HO
சிங்கிள் பாண்ட் எஸ் மேலே டபுள் பாண்ட் ஓ கீழே ஒரு டபுள் பாண்ட் ஓ, சிங்கிள் பாண்ட் எஸ் மேலே ஒரு டபுள் பாண்ட் ஓ கீழே டபுள் பாண்ட் ஓ, சிங்கிள் பாண்டு OH. அடுத்து பாலிதயோனிக் ஆசிட் H2 SN+2O6. அப்போ OH சிங்கிள் பாண்ட் எஸ் மேலே டபுள் பாண்ட் ஓ கீழே டபுள் பாண்ட் ஓ, SN சிங்கிள் பாண்ட் எஸ் மேலே டபுள் பாண்ட் ஓ கீழே டபுள் பாண்ட் ஓ OH. ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்ஸோ ஆசிட். ஸோ அடுத்து டெஸ்ட் நம்பர் 8 கொடுத்துருக்கோம். ஸோ இதை நல்லா கொஸ்டினை எழுதி நான் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபூரிக் ஆசிட் பார்த்தோம். இந்த இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட், அதில் டீகம்போசிஷனை. அடுத்து சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் ஏ டைபேசிக் ஆசிட் ஒய், ஏன் டைபேசிக் ஆசிட்னு சொல்லியிருக்கோம் அதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் ஏ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஒய், அதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து இது எப்படி சல்ஃபூரிக் ஆசிட்டு மெட்டலோட எப்படி ரியாக்ட் ஆகுது. அடுத்து சல்ஃபூரிக் ஆசிட் எதோடலாம் ரியாக்ட் ஆகாது, நான் ரியாக்ட் வித் நான் மெட்டல் லைக் கோல்டு சில்வர் அண்டு பிளாட்டினத்தோட என்ன பண்ணாது, நான் ரியாக்ட் வித்து. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன, ரியாக்ஷன் வித் ஆர்கானிக் காம்பவுண்ட். பென்சின் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகணுச்சு அப்படின்னா பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் கிடைக்குது. அடுத்து யூசஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசரில் அமோனியம் சல்ஃபேட், சூப்பர் பாஸ்பேட் அண்ட் அதர் கெமிக்கல் சச்சஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிடில் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் ட்ரையிங் ஏஜென்ட் அண்ட் ஆல்சோ யூஸ்ட் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்மெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொன்னோம். அடுத்து டெஸ்ட் ஃபார் சல்ஃபூரிக் ஆசிட் ஆர் சல்ஃபேட் ஆர் சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்ஸோ ஆசிட் சல்ஃபரில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா H2SO3 சல்ஃபூரஸ் ஆசிட், H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட், H2S2O3 தயோசல்ஃபூரிக் ஆசிட். அடுத்து H2S2O4 டைதயோனோஸ் ஆசிட். அடுத்து H2S2O5 டைதயோனிக். அடுத்து H2S2O7 டைசல்ஃபூரிக் ஆசிட் ஆர் பைரோசல்ஃபூரிக் ஆசிட், H2SO5 பெரரோ மோனோ சல்ஃபூரிக் ஆசிட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பெரோடாக்சி டைசல்ஃபூரிக் ஆசிட் ஆர் மார்சஸ் ஆசிட், H2S2O8 டைதயோனிக் ஆசிட், H2S2O6. அடுத்து பாலிதயோனிக் ஆசிட் H2SN+2O6. ஸோ இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். தேங்க்யூ, வெல்கம் டு